ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்க தி ரிப் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானரில் எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். ஒரு க்ளோஸாகவே இருக்க பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கேஷ் இருக்குது அப்படின்றது தெரிய வருது. அது ஒரு ரிப்போர்ட்டாக வருது. அதுக்காக ஒரு டீம் வந்து கள இறங்குறாங்க. அங்கே போயிட்டு செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $20 மில்லியன் பணம் இருக்குது. அதை இந்த டீம் பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை எப்படியாவது இவங்களுக்கு சொந்தமாக்கும் அப்படின்னு பார்க்குறாங்க. அதுக்காக ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அங்க ஒரு கால் வருது. இன்னும் ஒரு 30 நிமிஷம் தான் உங்களுக்கு டைம், அதுக்குள்ள எல்லாருமே இங்கிருந்து கிளம்பிடணும் அப்படின்ட்டு. அந்த காலை பண்ணது யாரு, அந்த பணம்லாம் யாருது, இந்த டீமுக்குள்ளே வர பிரச்சனைகள்லாம் என்ன, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவிட்டி பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட் சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான். அது எக்ஸிகியூஷன்ல சூப்பரா பிரசன்ட் பண்ணிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் படத்துல நடிச்ச ஒவ்வொருத்தருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒருத்தர் கேரக்டருமே நீட்டா எழுதியிருக்காங்க. அவங்க எவ்வளவு சுயநலமா இருக்காங்க அப்படின்ற மாதிரி போர்ஷன்ஸ்லாம் நீட்டாவே எடுத்திருக்காங்க. படத்துல ஒரு ஆக்ஷன் போர்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. அதே மாதிரி அந்த பணத்தை வச்சு ஒவ்வொருத்தரும் என்ன பிளான் பண்றாங்க அப்படின்ற விஷயங்களும் நல்லாவே இருந்தது. இந்த படத்துல ஒரு இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன்ஸும் நல்லாவே இருக்கு. இவங்க மெயின்டைன் பண்ணிருக்க மிஸ்ட்ரி ஃபேக்டரும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. டெக்னிக்கலே பாத்தீங்கன்னா படம் சவுண்டாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே தான் எழுதி எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் படம் போயிட்டே இருக்கு. இருந்தாலும் ஒரு சில சீன்ஸ் நமக்கு ப்ரெடிக்டபிளா இருக்க தான் செய்யுது. மொத்தத்துல பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. படத்துல அடல்ட் கண்டென்ட் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.